வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். 26வது வருஷம் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சோம். காலையிலேயே சாமி கும்பிட்டு உட்காந்துருந்தோம். சரின்ட்டு ஒரு ஐடியா, டக்குன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். உளுந்தூர்பேட்டையில் புது குழலவாடி அப்படிங்கிற இடத்துல எங்கள் குலதெய்வம் பச்சையம்மன் இருக்குது. இப்போ குலதெய்வம் ஊருக்குள்ளே வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்தோம். கோயிலுக்கு போனோம். நிறைய முனீஸ்வரன், இந்த கொடிமரம் வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா சாமிகளும் இவர் தான் எங்கள் முனீஸ்வரர். 7 மணிக்கு இளைய மணி இவர் தான். அந்த முனீஸ்வரனை அப்படியே பாருங்கள். அவங்க 7 பேரும் உட்காந்துருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவர் தான் பெரியவர், அண்ணன். பாக்கி இவங்க எல்லாம் சின்னவங்க தான் வந்து பெரியவங்களாக இருப்பாங்க. அவர் தான் 7 மணிக்கு இளையம்மன். இது பச்சையம்மன் கோயில், எங்கள் கோயில். அதில் இவங்கெல்லாம் பச்சையம்மா தான். ஒவ்வொருத்தரும் வேண்டுதலைக்காக ஒவ்வொரு சிலைகள் இது பண்ணியிருக்காங்க. இவங்க காளியம்மன். நிறைய சாமி இருக்குது அதில். செல்லியம்மன், பொன்னியம்மன். அதெல்லாம் வந்து வேண்டுதலைக்காக இந்த குதிரை, இந்த வாகனங்கள்லாம் வந்து வேண்டிக்கிட்டு அந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு சிலை கட்டி வைக்கிறது. பெரிய கோயில் தான், நல்ல கோயில். இது வந்து மன்னீஸ்வரர். இவர் வந்து ஈஸ்வரன், லிங்க வடிவில் இல்லை, உருவ வடிவில் இருக்கார். மன்னீஸ்வரர் அவர் பேர். அம்மன், நிறைய அம்மன் இருக்குது. என்னென்ன அம்மன்னே நமக்கு சரியாக தெரில. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம். வெளியில் வந்து பார்த்தோம். ஆஞ்சநேய சிலை அப்படியே தத்ரூபமாக இருக்குது. பச்சையம்மாவை பாருங்கள், எத்தனை பச்சையம்மா உட்காந்துருக்குங்க. எல்லாம் அழகழகாக ஒரே மாதிரி இருக்குது. அந்த இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோது ஒரு அழகாக நல்லா தத்ரூபமாக இருக்குது. வீரனார், குதிரை, காவல் தெய்வம், பெரிய இடம். சுற்றி மரங்கள், ஏகப்பட்ட மரம். பார்த்தா இவங்க வந்து வீரன் நினைக்கிறேன். இவங்க தான் வீரன். ஆமாம், வீரனார். நிறைய அவங்கவுங்க வேண்டுதலைக்கு முனீஸ்வரன் சிலை. இந்த பாருங்கள், முனீஸ்வரன். அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் இவங்க தான் கருவறை பச்சையம்மன், பச்சைவாளியம்மன். பார்த்தா அன்றைக்கி பொழுது போச்சு. அப்படியே கிளம்பி இன்னொரு வாட்டி போய் சாமியை பார்க்கலாம் போனால் அவ்வளோ அழகாக உள்ளே வந்து எல்லாம் கோல்டு தகடில் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இது எல்லாமே தகடு.